குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் 2023 செப்டம்பர் ஃபர்ஸ்ட் டேர்ம் தொகுத்தறி தேர்வு தென்காசி மாவட்டம் அந்த கொஸ்டின் பேப்பர் தமிழ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸுக்கு ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன் வேர்ட்ஸுக்கு மட்டும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கும். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. ஒளியின் வரி வடிவம் எழுத்து. நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து சென்றது வாரணம். வாரணம் ந 3 சொல்லி ந வரும், பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே கோடிட்ட இடத்தை நிரப்புக, பொறுத்துக. இந்த ரெண்டுக்கும் பதில் இருக்குது, என்னன்னு பார்ப்போம். பகைவரை வெற்றி கொண்டாரை பாடும் இலக்கியம் பரணி. கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் அடர்ந்த முடிகள். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். வாய்மை எனப்படுவது உண்மை. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக்க. பொறுத்துக. கொடிகாத்தவர் திருப்பூர் குமரன், எல்லாருக்கும் தெரியும். கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். பாட்டுக்கொரு புலவன் பாரதி. விருதுப்பட்டி வீரர் காமராஜர். வீரமங்கை வேலு நாச்சியார். ஓகே. அடுத்து 34, 35, 36, 37 கேள்விகளுக்கான விடை இங்கே இருக்குது. இரு திணை உயர்திணை அக்ரிணை. ஓகேவா? முத்தமிழ் இயல் இசை நாடகம். அப்புறம் கலைச்சொல் அறிவோம். மீடியானா ஊடகம், டைலாக்னா உரையாடல். சரியா? பிழையை திருத்தி எழுதுக. கோவலன் சிலம்பு விற்க போனாள் அப்படின்னு இருக்குது, நம்ம என்ன எழுதணும்? போனான் அப்படின்னு எழுதணும். குழலி நடனம் ஆடினாள், அதுதான் சரியான விடை. அங்கே என்ன இருக்குது அப்படின்னா குழலி நடனம் ஆடியது அப்படின்னு இருக்குது. கடைசி கேள்வி, இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. அதுவும் வழக்கு தான், இதுவும் வழக்கு தான். ஆன்சர் ரெண்டு பக்கமும் வழக்குன்னு தான் எழுதணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.